இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி போன வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சூப்பர் ஹிட் ஹீரோவான நம்ம சிவகார்த்திகேயன் பத்தின ஃபேக்ட்ஸ் தாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ப்ரோக்ராமுக்கு போகலாம். லெட்ஸ் கோ. சிவகார்த்திகேயன் முதலா நம்ம தல அஜித்தோட ஏகன் படத்துல தாங்க அப்பியர் ஆனாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா ப்ரொடியூசர் மதன் அவர்கள் சிவாக்கு கால் பண்ணி ஆடி ஷோரூமுக்கு வர சொன்னாராம். அங்க சிவகார்த்திகேயனுக்காக ஒரு ஆடி கார் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி சிவகார்த்திகேயன் மதன் சார் கிட்ட கேட்டதுக்கு, இதை கிஃப்டா வச்சுக்காதீங்க, உங்க சக்சஸ் சிம்பிளா ஏத்துக்கோங்க. எப்போவாவது லைஃப்ல நீங்க ஒண்ணுமே சாதிக்கல அப்படின்னு நினைக்கும் போது இந்த காரை பாருங்க, அப்போதான் லைஃப்ல நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு ரிமெம்பர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம மதன். சிவாவோட சின்ன வயசு கனவே போலீஸ் ஆகணும் தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணாங்களாம். ஒரு நாள் நம்ம சிவகார்த்திகேயன் 5 lakhs rupees பிரைஸ் மணி வின் பண்ணாராம். அந்த காசை அவர் சொந்த செலவுக்கு கூட யூஸ் பண்ணாம 2-3 குழந்தைங்களோட எஜுகேஷன் செலவுக்காக கொடுத்துருக்காராம். நம்ம சிவகார்த்திகேயன் கராத்தேல பிளாக் பெல்ட் ஹோல்டருங்க. சிவாக்கும் விஜய் டிவி ஆங்கர் டிடிக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. சிவகார்த்திகேயன் அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாராம். அது என்னன்னு தெரியுமா? நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் சிவாவோட அம்மா அவருக்கு கால் பண்ணி வெட்டிங் டேட் சொன்னாங்களாம். அப்போ கூட சிவா எதுவுமே கேட்காம ஓகே சொல்லிட்டாராம். மான் கராத்தே மூவில ராயபுரம் பீட்டர்ன்ற சாங் சிவா தன்னோட ஓன் வாய்ஸ்ல பாடினாரு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க. பட் அதுல தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சாங் ரெக்கார்டிங் அப்போ அனிருத் பாம்பேல இருந்தாராம். சிவா சென்னையில இருந்து பண்ற ரெக்கார்டிங்க அனிருத் ஸ்கைப் மூலியமா பாம்பேல இருந்து கரெக்ஷன் சொன்னாராம். 4 இயர்ஸா தொடர்ந்து நீயா நானா கோபிநாத் தான் பெஸ்ட் ஆங்கர் அவார்ட் வின் பண்ணாரு. அதுக்கு அப்புறம் நம்ம சிவா தான் அந்த அவார்டை வின் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சாதாரண மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து தாங்கிட்ட இருந்த தன்னம்பிக்கையால் வசூல் மன்னனா மாறி இருக்க சிவாக்கு அவரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸாக அமைய பக்கா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கோலிவுட் செலிபிரிட்டிஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.